ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை. இது கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீக்கெண்ட் ஷோவில் வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறார். விஜய் பார்வதியும் கமருதீனுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி அவருடைய நண்பனை வந்து கலாச்சிட்டாரு கமருதீன். ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போது இந்த வீக்லி டாஸ்க் வந்து ரொம்ப உக்கரமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு டாஸ்க்கை யூஸ் பண்ணி அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிறாங்க. இதுதான் உண்மை. நேற்று திவ்யா பண்ண விஷயங்களாக இருந்தாலும் சரி, கானவனத் பண்ண விஷயங்கள், நைட்டு வந்து பிரஜன் வந்துட்டு விஜய் பார்வதி வந்துட்டு கேரக்டர் வந்துட்டு கேவலமாக பேசுனது, அவங்க வந்து தொட்டு பேசுகிறாங்க, இதெல்லாம் தேவையில்லாதது. ஸோ என்னன்னா, இந்த டாஸ்க்கை வந்துட்டு ஃபன்னாக எடுத்துகிட்டு போக முடியல யாராலையுமே. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை வந்து தீர்க்குறாங்க. ரொம்ப கேவலமாக பேசுகிறார் பிரஜன். அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா 2 வாரம் சூப்பராக இருந்தார். ஆரியோட அட்வைஸ் கேட்டு திரும்ப பேக் டு ஃபார்ம் வந்துட்டார். இதுக்கும் விஜய் சேதுபதி வந்து கேட்கணும். பட் கேட்பாருன்றது தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் வந்து விஜய் போகிறது கலாச்சிருக்காரு, அதெல்லாம் கேட்கல. ஆனால் விக்ரம கலாச்சோடனே விஜய் சேதுபதி வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டார் பிரச்சனை. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரில. இப்போ என்ன நடக்குதுன்னா, இது அப்படியே டெவலப் ஆகிட்டு இருக்குது. இது நடுவில் வேறு அரோரா வந்துடுறாங்க. அவங்களுடைய வன்மத்தை தீர்க்கணும்ல விஜய் பார்வதி. நான் தான் சொன்னல நேற்று, அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆங்கிளில் பார்த்துட்டே இருப்பாங்க விஜய் பார்வதி கலாய்க்கிறதுக்கு. என்னென்னா, இப்போ உருவகேலி மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க போல இருக்குது. விஜய் பார்வதியை போண்டான்னு சொல்லி கலாச்சிருக்காங்க. அதை அவங்க பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு இதை வந்து விஆர், அதாவது நம்மளோட கானவனத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பிரஜனம் கலாச்சாரிக்கார் போல இருக்குது. பிரஜனை வந்து இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் என்ன கலாச்சிங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரஜனை வந்துட்டு கூர்க்கா, வாட்ச்மேன் இந்த மாதிரிலாம் கலாய்க்கிறாங்க. அது இவங்களுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிறது. அவர் அதை வந்து கலாச்சிருப்பார் போல இருக்குது பிரஜன். அதை வந்து இங்கே வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடுவில் வந்துட்டு நீ எதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு கூர்க்கா வாட்ச்மேன்லாம் சொல்கிறேன், யார் அரோரா தேவையான்னு கேட்குறான். இந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஐயோ, மற்றவங்க யாருமே தெரிய மாட்டாங்க அரோரா கண்ணுக்கு. விஜய் பார்வதி மட்டும்தான் அரோரா, கனி, திவ்யா, விக்ரம், இவங்க எல்லாருக்குமே ஒன்றும் சொல்கிறதுக்கு. ஒன்று சொன்னவொடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன போண்டான்னு கலாய்க்கும்போது நீங்கள் வந்தீங்களான்னு சிரிக்கிறாங்க. அவங்கள போண்டான்னு சொல்லாதீங்க. சந்தோஷமாயிடுச்சான். அவங்கள வந்துட்டு உருவக்கேலி பண்ணதுனால இவங்களுக்கு ஹாப்பியாக. இவங்களை யாராவது கலாச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவங்க சோத்துக்கு செத்து போயிருக்காங்க ஏற்கனவே. அதாவது பிரியாணியை பார்த்தாங்கன்னா அஜோ இவங்க பண்ணுற அலப்பறை பார்த்தீங்கன்னா ஏதோ லைஃப்பில் பிரியாணியே பார்க்காத மாதிரி அழுகுறாங்க கண்ணீர் விட்டு. எதுக்கு கதறணும்னு ஒரு விவஸ்தை இல்லையா? இந்த மாதிரி பிரியாணிக்கு ஆசைப்பட்டு இந்த பிக் பாஸ் விட்டு இருக்கிற இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். என்னத்தை சொல்ல, இந்த மாதிரி கலாய்ச்ச உடனே அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவர் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, அதை வந்து சொன்னது விஆர், இப்படி மாறி மாறி போயிட்டுருக்கு. அப்போ கமருதீன் உள்ளே வந்து கலாய்க்கக்கூடிய விஷயங்கள் வருது. அப்போ தான் வந்து வாயை விட்றாப்புல. ஆனால் இதை கொஞ்சம் தேவையில்லாது தான், ஆம்பளையா அப்படின்னு சொன்னது. ஆனால் இவரும் விட்டுருக்காரு. யார், நம்ம பிரஜனும் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் வந்து அங்கே லிஸ்ட்டு போட்டு கலாச்சாரு. இப்போது கண்டிப்பாக கமருதீன் வச்சு செய்ய போகிற போல இருக்குது. என்னென்னா, இவர் ஏதோ ஒரு கவுண்டர் சொல்லிகிட்டே இருக்கும்போது டப்புன்னு என்ன பண்ணுறாரு, நம்ம ரெமோ வந்துட்டு மாடுலேஷன் வாய்ஸ் வந்து மாற்றி பேசுகிறார்ல, அதனால் அவரும் வந்து அந்த குரலை வந்துட்டு அப்படியே உடனே வெறுப்பேற்றுற மாதிரி பண்ண உடனே இவர் சொல்லிட்டு கலாச்சிட்டார் கமருதீன். ஒரு பொண்ணை வந்துட்டு கலாய்க்கிறே நீ ஒரு ஆம்பளையான்ட்டு. உடனே வந்து விஜய் பார்வதி அதுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதை அவங்க மியூட் பண்ணிட்டாங்க. அவங்க எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னாங்க தெரியல. ஒரு பொம்பளையா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்களான்னு தெரியல. ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அங்கே வந்து மியூட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படியா கிட்ட வாங்க காமிக்கிறேன்ட்டார் அவர், யார், பிரஜன். இது அப்படியே பயங்கரமாக டெவலப் ஆகி பயங்கரமாக கலாச்சிட்டே இருக்காங்க. ஆனால் இது எங்கே ஸ்டார்டிங் ஆகுது அப்படின்னா, இவ்வளோ நாள் 2-3 வாரமாக வந்து பிரஜன் வந்து நல்லா விஜய் பார்வதிக்கு பேசிட்டு இப்போ வந்துட்டு டச் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லையா, இப்படி ஷோல்டரில் கை வச்சு பேசிட்டாங்க. அதை வந்துட்டு நீங்கள் வந்து பேட் டச் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அது ட்ரிகர் பண்ணுறாரு. கிளியராக தெரியுது. ஆனால் ட்ரிகர் பண்ணுறதுக்கும் வரமுறை இருக்குது. இதை வந்து விஜய் சேதுபதி கண்டிப்பாக வந்து கண்டிக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி கேரக்டர் அசோசியேஷன் திரும்ப பண்ணிகிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கு விளையாட்டுத்தனமாக இருக்குது. அப்புறம் கடைசியில் பாருங்களேன், சொல்லுவாங்க பாருங்கள், இதை வந்துட்டு நான் காமெடிக்கு பண்ணணும். இதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி காலையில் கமருதீன்கிட்டே சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ராக்கிட்டே சொல்கிறாங்க. சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, நீ அவன் பேசுறதை விடு, நீ எதுக்கு கூட பேசுகிறேன்றாங்க. ஏன்னா சாண்ட்ராவில் பதில் சொல்ல முடியும். ஏன்னா சாண்ட்ரா கிட்ட சொல்கிறதுனால சாண்ட்ராவோட ஹஸ்பண்டை பற்றி சொன்னால் சாண்ட்ரா எப்படி கேட்பாங்க, புரியுதுங்களா? ஸோ இது இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் தேவையில்லாமல் கமருதீன் வாயை விட்டுருக்காப்புல. இது வந்து எப்படின்னா ஹைலைட்டாக தெரியும். நேற்று வந்து திவ்யா அடித்தது பெருசாக தெரியாது, கானவனை திரும்ப அடித்தது தான் வந்து ஹைலைட்டாக தெரியும் ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில். ஆனால் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரஜன் பண்ணது பெருசாக விஜய் சேது பேச மாட்டார். கமருதீன் சொன்னது எப்படி விஜய் பார்வதி எப்படி சொல்லலாம், இப்படின்னு தான் வர மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.